திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த விகானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரை போகிற கட்டத்துல இந்த நடுநாட்டு தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு தொண்டை நாட்டு என்டர் ஆயிட்டு பார்த்தாச்சு. அண்ணாமலை ஆச்சு நடுநாட்டுல. திரு ஓத்தூர், ஓத்தூர்லாம் தொண்டை நாட்டு தலம். ஓத்தூர் பார்த்தோம், அந்த ஆண் பனையை பெண் பனையா பண்ணினது. அப்புறம் திரு மாக்கரல் பார்த்தோம், திரு குரங்கனில் முட்டம் பார்த்தோம். பெரிய புராணத்துல அந்த பாடல் பார்த்துருக்கோம். கேப் நிறைய இல்லை. ஓகே. அதாவது காஞ்சி மாநகரம் வந்து அவர் என்ட்ரார்த்த வந்து அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்து அவரை ரொம்ப அன்போட வரவேற்று கட்சி ஏகம்பர் கோயிலுக்கு அழிச்சுன்னு போனாங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். 2883வது பாடல் அவர் காஞ்சி பிரவேசம் பண்றது. அந்த கான்டெக்ஸ்டுக்காக ஒரு 4 பாடல் நம்ம முன்னாடில இருந்து படிக்கிறோம். 2883வது பாடல். நீடு காஞ்சி வாழ் நரும் நிலாவு மெய்மை அன்பரும் மாடு சண்பை வள்ளலார் வந்து அணைந்த ஓகையால் கூடுகின்ற இன்ப நேர் குலாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூகம் வாழை காமர் தோரணங்களால். அவளுக்கு வந்து மாடுங்கிறது வந்து சொத்து அப்படின்னு அர்த்தம். மாடு சண்பை வள்ளலார் வந்து அணைந்த ஓகையால். நமக்கு ஒரு பெரிய லாட்ரி அடிச்சிருக்கு, ஒரு பெரிய சொத்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா சண்பை வள்ளலார். சண்பைங்கிற சீர்காழியில பிறந்தவர். எல்லாருக்கும் ஈஸ்வருடைய அருளை வந்து வாரி வீசக்கூடிய வள்ளல் நம்ம ஊருக்கு வரார் அப்படிங்கிற சந்தோஷத்தினால காஞ்சி மாநகர்ல இருக்கிற அடியார்கள்லாம் வந்து வீதியெல்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணினா. பாக்கு மரத்து கொலை, வாழை கொலை, தோரணங்கள் எல்லாம் நாட்டி அழகா வீதிய வந்து அலங்காரம் பண்ணினா. கொடி நிறைந்த வீதியில் கோல வேதிகை புறம் கடிகொள் மாலை மொய்த்த பந்தர் கந்த நீர் தசும்புடன் மடிவில் பொன் விலங்கு எடுத்து மாதர் மைந்தர் மல்குவார் படிவிலங்கும் மண்பரும் பரந்த பண்பில் நீண்டுவார். வீதிகள்லாம் வந்து அழகா பெருக்கி சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு பூர்ண கும்பம் அவாவா ஆத்து வாசல்ல வந்து நன்னா குடத்தை வந்து பளிச்சுன்னு தேய்ச்சி, அது தங்க குடம் மாதிரி இருக்கு, விளக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி அது மாதிரி பூர்ண கும்பம் விளக்க வந்து ஏத்தி அந்த தீபத்தை வச்சிருக்கா. மாலைகள்லாம் பூ மாலைகள் புஷ்ப மாலைகள்லாம் வந்து தொடுத்து பந்தலா அமைச்சு அங்கங்க நாட்டியிருக்கா. அந்த ஊர்ல வாழக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து அப்படியே ஊரு ஜெகஜோதியா எல்லாம் அலங்காரம் பண்ணி அன்போட கூடி பண்போட நிற்கிறாளாம். பண்பில் ஈண்டுவார். அவளுக்கு இந்த அதாவது வரவேற்கிற பண்பு வாழும் பண்பெல்லாம் நன்னா தெரிஞ்ச ஜனங்கள். அந்த மாதிரி கிரமத்தோட அவளை வரவேற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினா. கோதைமார் ஆடலும் குலாவும் தொண்டர் பாடலும் வேத கீத நாதமும் மிக்கு எழுந்து விம்மவே காதல் நீடு காஞ்சி வாணர் கம்பலைக்கு எழுந்து போய் மூது எயில் புறம்பு சென்று அணைந்து முன் வணங்கினார். அந்த ஊர் எல்லையிலேயே வந்து அடியார்கள் குரூப் வந்து அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வர ஊருக்குள்ள என்ட்ராகி வர வழியில வந்து 2 பக்கமும் பெண்கள்லாம் வந்து மங்கள சொற்கள்லாம் சொல்லி பாட்டு பாடி ஆடுறவாள்லாம் இருக்கா. இவ தொண்டர்கள் ஏகம்பர் கிட்ட அன்பு கொண்ட காஞ்சி மாநகர்ல இருக்கிற அன்பர்கள்லாம் வந்து ஈசனுடைய ஸ்துதி பாடல்கள்லாம் பாடுறா. வேதம் படிச்சவாள்லாம் வந்து வேத கோஷம் அப்படி பிரமாதமா ஓதின்னு இருக்கா. 2 பக்கமும் இந்த மங்களகரமான சப்தங்கள் எல்லா பக்கமும் கேட்டுன்னு இருக்கு. காஞ்சிவாணர் ஈசன் கிட்ட அன்பு கொண்டு அந்த குரூப் அப்படியே வந்து அவருடைய கோவில் மதில் புறம்பு வந்து சேர்ந்தா. அந்த குரூப்பு
ஷண்பை ஆளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்ந்த எயில். இந்த எயில் வந்து இது ஊர் எயில், காஞ்சி எயில். அதாவது இந்த தொண்டர்கள்லாம் வந்து எதிர்கொண்டு அழைக்க போனா இல்லையா, ஊருக்கு வெளியில, ஊரோட காம்பவுண்ட் வால், அந்த மதிலுக்கு வெளியில போயிருக்கா. அங்க அங்க இவ குரூப் எதிர்க்க வந்தாச்சு, சம்பந்த பெருமானோட குரூப். ஷண்பை ஆளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடியான முன்பு இழிந்து இறைஞ்சு பான்மை கண்டு எண்பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலித்து எடுத்த சொல் மண் பறக்க வீழ்ந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர். அவர் அவ எதிர்கொண்டு அழைக்கிறத பார்த்து, வந்திருக்கிறத பார்த்து அவரும் இறங்கி வந்து வரார். கீழே விழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. எல்லா அடியார்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆகாசம் வரைக்கும் வந்து அந்த சப்தம் கேட்கும்படியா பெருசா ஈசனுடைய நாமங்கள்லாம் சொல்லி எல்லாரும் அவரை வரவேற்கிறா. சேன் உயர்ந்த வாயில் நீடு சீர்கொள் சண்பை மன்னனார் வான் நிலாவன் நீற்று அணி விளங்கிட மனத்தினில் கூடும் அன்பர்தம் உடன் குந்திட புறத்துளோர் காணும் மாசியில் குடித்த கை நிறை எடுத்தனர். விபூதி பூசிண்டு ஈசன் பால் அன்பு கொண்ட அடியார்களோடு சேர்ந்து சம்பந்த பெருமானும் அவர் கூட வந்த அடியார்களும் வந்து அப்படி குரூப்பா வரா. அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் இவாளெல்லாம் சேர்த்து பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து அப்படி குரூப்பா கலெக்டடா நிக்கிறா. அவ வர வழியில வியன் நெடும் தெருவின் ஊடு மிக்க தொண்டர் ஆர்ப்பு எழ கயல் நெடும் கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் பொழிந்த தாம் என பூவினோடு பொன் சுண்ணம் இயலுமாறு வாழ்த்தெடுத்து இருமருங்கும் வீசினார். அது லோக்கல் தொண்டர்கள் குரூப்போட சேர்ந்து சம்பந்த பெருமான் அவ கூட வர அடியார்கள் எல்லாம் பெரிய குரூப்பா அப்படி வீதியில நடந்து வரா. ரெண்டு பக்கமும் வந்து அந்த ஊர்ல இருக்கிற அடியார்கள் கூடி நின்று பெருசா மங்கள சப்தங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கா. கயல் மீன் போல அழகிய கண்களை உடைய பெண்கள் வந்து அன்போட காதல் நீடு மாந்தரும் அப்படி இருக்கக்கூடிய பெண்களும் மாந்தரும் அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் புயல் பொழிந்தாம் என பூவினோடு பொன் சுண்ணம். மழை மேகத்துல இருந்து மழை பெஞ்சதுன்னா எப்படி கணக்கு பார்க்காம தண்ணி அப்படியே லிட்டர் லிட்டரா கொட்டுமோ, அந்த மாதிரி இவ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற புஷ்பங்களையும் பொற்சுண்ணம், அது ஒரு மங்கள திரவியம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, திருவாச்சகத்துல பொற்சுண்ணம் இடிக்கிறதுங்கிறது ஒரு 20 பாடலா பாடியிருக்கார் மாணிக்கவாசக பெருமான் ஈசனுக்காக. அந்த பொடி அதையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற புஷ்பத்தையும் கலந்து மேகத்திலேருந்து மழை பெய்யறா மாதிரி இப்படி தூவரா எல்லா பக்கத்துல இருந்தும். இயலுமாறு வாழ்த்தெடுத்து இருமருங்கும் வீசினார். அது வீசுறதோட வாழ்த்து சொற்கள். வாழ்த்து சொற்கள்னா இண்டிவிஜுவலா நீ வாழ்க வா வாழ்கங்கிறதுலாம் இல்லை. அவ எப்பயுமே நம்ம சம்பந்த பெருமான் சரித்திரத்துல அங்கங்க பார்த்துட்டே வரோம் இல்லையா, எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வந்து ஈசனுடைய கிருப்பைய வந்து ஸ்மரிச்சுட்டு எல்லாரும் ஹர சப்தம் எழுப்புங்கோ அப்படின்னு எல்லாரும் ஹர ஹரா அப்படின்னு ஈசனுடைய பெருமைகளை நினைச்சு அவரை புகழ்ந்து அவர் நாமாக்களை சொல்லி வாழ்த்து சொற்கள் சொல்லி அந்த புஷ்பத்தையும் சுண்ணத்தையும் வந்து ரெண்டு பக்கத்துல வீதியோட ரெண்டு பக்கத்துல இருக்கிறவாலும் வீசி வரவேற்கிறா. இன்ன வண்ணம் யாவரும் இன்பம் எய்த எய்துவார் தின்னுவார் சடை முடி பிரான் மகிழ்ந்த கோயில்கள் மண்ணுறப் பணிந்து போய் மொய்வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில் முன்னினார். இன்னும் வேற எங்க, அங்க ஆக்சுவலா காஞ்சிபுரத்துல வந்து அடிக்கொரு சிவாலயம், காசியில சொல்லுவாள் அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலயும் வந்து நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இப்படி அவர் வந்து எல்லாரும் ஆனந்தமா வரவேற்க அந்த வீதியில நடந்து வரவர் பின்னுவார் சடைமுடி பிரான் மகிழ்ந்த கோயில்கள் முன்னுற பணிந்து போய் என்னென்ன கோவில்கள்ல போய் தொழுதாருங்கிறது சொல்லல, சேக்கிழார் பெருமான் ஸ்பெசிபிக்கா பெயர் சொல்லல. ஜடை இப்படி முறுக்கி போட்டு இருக்கக்கூடிய ஜடையை உடைய சிவபெருமான் மகிழ்ந்த கோயில்கள், அவர் ஆனந்தமா எழுந்தருள் இருக்கிற அவருடைய பிரசன்ஸ் அப்படி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல எல்லாம் எப்படி போற வழியில என்னென்ன இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஈசனை நமஸ்காரம் பண்ணிண்டே போய் மொய் வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில். மலைமகள் இமவான் மகளா இருக்கிற பார்வதி அம்மை வந்து காமாட்சி தேவியா அந்த ஸ்தலத்துல வந்து ஈசனை பூஜை பண்றா. அது ஸ்தல புராணத்துல பார்த்தானாக்க ஆக்சுவலா திருவண்ணாமலை ஸ்தல புராணத்திலையும் அது வரும்.
ஆனா அது கண்டினியூவேஷன். திருவண்ணாமலை ஸ்தல புராணம் வந்து காஞ்சிபுரத்தோட கண்டினியூவேஷன். அம்மை வந்து விளையாட்டா கைலையில இருக்கிறச்சு ஒரு வாட்டி ஈஸ்வருடைய 3 கண்களையும் வந்து பொத்திவிட்டாளாம். அவருடைய கண்கள்ங்கிறது வந்து சூரியன், சந்திரன், அக்னி. அதாவது லோகத்துக்கு லைட்டிங் எலிமெண்ட்ஸா இருக்கக்கூடிய 3 அதுதான் அவருடைய கண்கள். அது 3த்தையும் விளையாட்டா பொத்திட்டாலாம். என்ன விளையாட்டுது, கையெடுனார். ஈசன் எடுத்துட்டா. அவளோட டைம் ஜோன்ல அது 1 செகண்ட் இருந்திருக்கும், அவ்வளவுதான். அது அவளோட டைம் ஜோன்ல 1 செகண்டுங்கிறது வந்து பூலோகத்துல எக்கச்சக்க வருஷங்கள். அந்த சூரியன், சந்திரன், அக்னியினுடைய வெளிச்சமும் உயிரூட்டும் தன்மையும் இல்லாம பல உயிர்கள் வந்து நசிச்சு போச்சாம். அம்பாள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுத்து, மாத்தா இல்லையா என்ன இருந்தாலும் ஏதோ விளையாட்டா பண்ண போய் தன்னோட குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் வந்துட்டு அப்படின்னு நான் அந்த பாபத்துக்கு பிராயஷ்சித்தமா தபஸ் பண்ணணும், எங்க போய் தபஸ் பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறா. ஈசன் சொல்றார், உனக்கு எந்த பாபமும் உன்னை வந்து ஸ்பர்ஷம் பண்ணாது, இருந்தாலும் நீ தபஸ் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். லோகத்துல இருக்கிற ஜீவன்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வழிகாட்டியா அமையும் அந்த ப்ராசஸ். அதனால நீ போய் தபஸ் பண்ணு. இந்த காஞ்சிபுரம்ங்கிற நகரத்துல கம்பா நதி கரையில போய் நீ வந்து தபஸ் பண்ணு அப்படின்னு ஈசன் செலக்ட் பண்ணி தர்றார் இடம். அவ அங்க கைலையில இருந்து வர வழியில காசிக்கு போறா. காசி வழியா வரா. காசியில வந்து பஞ்சம். ஃபார் சம் ரீசன் ரொம்ப கொஞ்சம் வருஷமா மழை இல்லை. எல்லா ஜனங்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம எல்லா ஜீவன்களும் கஷ்டப்பட்டு இருக்கு. அம்மா ஒல்லிய பார்த்த உடனே ரொம்ப துக்கம் வந்து விடுறது. சரின்னு அங்க தன்னோட யோக மாயினால ஒரு மண்டபத்தை உண்டாக்கி அன்னபூரணிங்கிற பேர்ல அங்க தங்கி இருந்து வரவா எல்லாருக்கும் சமிருத்தமா அன்னதானம் பண்றான். காசி ராஜாக்கே ஆச்சரியம். ராஜாவா இருந்துட்டு என்னாலேயே இந்த பஞ்ச சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ராஜாவோட கிரானரி நிறைய இருக்கும் மொழியோ, என்ன அதை வச்சுட்டு என்னாலேயே அதை மேனேஜ் பண்ண முடியல. எங்கேருந்தோ வந்த ஒரு ஸ்திரீ அவள் எப்படி வந்து இந்த சிச்சுவேஷன்ல இத்தனை பேருக்கு எப்படி இப்படி அன்னம் போடுறா அப்படின்னுட்டு அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மந்திரிகளை அனுப்பினாராம். போய் கொஞ்சம் அரிசி கடன் வாங்கிட்டு வா அவள்கிட்ட இருந்துன்னு. அம்மை சொல்றா, யார் வேணா வந்து சாப்பிடலாம், ஆனா அன்னத்துக்குரிய வஸ்துக்கள் அரிசி அதெல்லாம் வந்து விலைக்கு விற்கிறதோ கடனா கொடுக்கறதோ அது பண்ண முடியாது. யார் வேணாலும் இங்க வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறா. ராஜா, காசி ராஜாவே மந்திரிகளோட மாறு வேஷத்துல வந்து சாப்பிட்றாருங்க. அது ஒரு புடி அன்னத்தை எடுத்து வாயில வச்ச உடனே அதோட திவ்யமான தன்மை அவரை அனுபவிச்ச உடனே தெரியறது. இது வந்து சாதாரண ஒரு ஸ்திரீ இல்லை அப்படிங்கிறது தெரியறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார், அம்மா நீங்க யாருன்னு சொல்லணும். சொல்றா, நான் இந்த மாதிரி தபஸ்க்கு போயிட்டு இருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு. இங்க எல்லாரும் கஷ்டப்படுறாளேங்கிறதுனால இங்க கொஞ்ச நாள் தங்கினேன். இப்ப நான் போகணும் தபஸ்க்கு. அம்மா நீங்க இங்கேயே இருக்கணும். இல்ல நீ அன்னபூர்ணிங்கிற பேர்ல என்ன இங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணு, உனக்கு எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும். நான் இங்க இவ்வளவு நாள் தங்கினதுனாலேயே உன்னோட ராஜ்யத்துல வந்து நன்னா மழை பெஞ்சு எல்லாம் சுபிக்ஷமா நன்னா இருப்பேன். ஆனா நான் வந்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு தபஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு அப்ப கம்பா நதிங்கிறது பிரத்யட்சமா கண்டிக்கு முன்னால ஓடிட்டு இருந்தது. இப்போ அதை பார்க்க முடியாது. அந்த நதியோட கரையில வந்து ஒரு மாமரம். அந்த மாமரத்துக்கு கீழே அந்த மணல், அந்த ரிவர் பேங்க்ஸ்ல இருக்கிற மணல், அதனால வந்து லிங்க பிரதிஷ்டை பண்றா காமாட்சி தேவி. அம்மை வந்து பஞ்சபூத சித்திகள்லாம் உண்டு இல்லையா, அதனால வந்து எந்த நம்மளுக்கு களிமண்ணால பண்றதே கஷ்டமா இருக்கும். அவளுக்கு வந்து ஐம்பூதங்கள்ல எல்லாமே அவளோட வசத்துல இருக்கிறதுனால மணலால லிங்கம் உண்டாக்கி அவ பிரதிஷ்டை பண்ணினதுதான் ஏகாம்பரேஸ்வரர். ஆனைக்காலையும் அம்மை தபஸ்க்காக பூஜைக்காக வந்து பிரதிஷ்டை பண்ணின லிங்கம் தான் ஜம்புகேஸ்வரர். தீர்த்தத்தால வந்து பிரதிஷ்டை பண்றான். அதான் ஐம்பூத சித்திகள்லாம் இருக்கிறதுனால. மணல்னால வந்து ஏகாம்பரேஸ்வரர் அந்த லிங்க பிரதிஷ்டை பண்ணி நித்தம் பூஜை பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் அப்படி பூஜை பண்ணிட்டு அவளோட மனசு அப்படி
தர்மத்துல அது 32 அறம் பண்ணினாலாம். ஈசன் வந்து 2 நாள் நெல்லு கொடுத்து அனுப்பினாராம். அதை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டா. ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து 34 அறங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணி, தர்மத்தை வந்து தான் பிராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து அந்த மெசேஜ் கொடுக்கணும். அது பண்றா. ஈசனை வழிபாடு பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஈசன் அவளுடைய அன்பை வந்து அவருக்கு அப்பப்ப அந்த ஒரு ஆசை, அவளுடைய அன்பை வந்து அப்பப்ப தான் அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு பூஜை பாதி பண்ணிட்டு இருக்கச்சு கம்பா நதியோட ஜலம் அப்படியே பெருகி வெள்ளமா வருது. திடீர்னு அப்படியே வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியாகி அப்படியே தண்ணீர் லெவல் ரைஸ் ஆகி அப்படியே வந்துட்டே இருக்கு. பக்கத்துல அம்மையோட ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிறவா வந்து, அம்மா நீங்க இப்ப கூட எழுந்துக்கலனாக்க தண்ணி உங்களையே அடிச்சுன்னு போயிடும், வெள்ளமா பெருசா வருது. அப்போ சொல்றாலாம், ஒரு சிவ பூஜையில ஈடுபட்டிருக்கிற உண்மையான பக்தி இருக்கிறவன்னாக்கா வந்து தன்னுடைய வழிபடு கடவுள் அந்த லிங்கம் வந்து தண்ணியில அடிச்சுன்னு போட்டோம், நான் என் உயிரை காப்பாத்திட்டு போறேன்னு சொன்னா அது வந்து அது என்ன பக்தி, அது என்ன பூஜை. நான் அப்படி இந்த லிங்கம் வந்து ஜலத்துல போகிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நானும் அதோடய போறேன் அப்படின்னு அந்த லிங்கத்தை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு விடுறா. அப்ப ஈசன் வந்து அதுக்குள்ளேருந்து வெளிப்பட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அப்பதான் திருவண்ணாமலைக்கு போக சொல்றான். அதான் வந்து காஞ்சிபுர தல புராணம். அந்த ஏகாம்பரேஸ்வரர் வந்து அந்த அம்மையோட பூஜையை வந்து மகிழ்ந்து ஏற்ற பிரான். அதான் இங்க சொல்லியிருக்கார் செக்கிழார் பெருமான். முன்னுற பணிந்து போய் அது அந்த வழியில இருக்கிற ஸ்தலங்கள்ல எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி மொய் வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில். வரை திருமகள், வரைங்கிறது மலை, இமவான், இமவானுடைய திருமகள், ஒரு பிளஸட் டாட்டரா இருக்கக்கூடிய உமையம்மையினுடைய பூஜையை வந்து ரொம்ப மகிழ்ந்து ஏத்துண்ட அந்த ஏகாம்பரேஸ்வரர். மொய்வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில். அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் அந்த ஏகாம்பரம், திரு ஏகாம்பரம், கட்சி ஏகம்பம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி போய் சேர்ந்தா அந்த குரூப்பு. கம்பவாணர் கோயில் வாயில் கண்டு கை குவித்து எடுத்து உம்பர்வோங்கு கோபுரத்தின் முன் இறங்கி உள்ளணந்து அம்பொன் மாளிகை புறத்தில் அன்பரோடு சூழ வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிள்ளையார் இறைஞ்சுவார். கம்பவாணர் கோயில் வாயில் ஏகாம்பரேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிற அந்த கோபுரம், அந்த கோவிலுக்கு வெளியில வந்தார். கோவில் வாசல்ல அந்த கோபுரம் அப்படி நெடிதா இருக்கு, ஒசந்து இருக்கு. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா கந்த புராணத்துல வந்து நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார், அவர் காஞ்சிபுரத்திலேயே பிறந்து வாழ்ந்தவர் தானே. அவர் வந்து அந்த நாட்டு சிறப்பு, அந்த ஊர் சிறப்பெல்லாம் சொல்லின்னு வரத கந்த புராணத்துல சொல்லுவார். ஏகாம்பரேஸ்வரர் கோபுரம் வந்து ஆகாசத்தை முட்டும்படியா ஒசந்து இருக்கிறது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா முக்தி கதிக்கு போறவாளுக்கெல்லாம் ஏறி போற ஏணிப்படி மாதிரி இருக்கான். அது மாதிரி உம்பர்வோங்கு கோபுரம், தேவலோகம் வரைக்கும் ரீச் ஆகும்படியா இருக்கிற கோபுரம் மாதிரி அந்த கோவில் வாசலுக்கு வந்து கைகுவிச்சு தொழுது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சு கோவிலுக்குள்ள போய் ஈசன் எழுந்தருளி இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்தை வந்து வெளியில பிரதட்சணம் பண்ணி அன்போட அவர் சந்நிதிக்கு வந்தார். இம்பர் ஞானம் உய்ய வந்த பிள்ளையார் இறைஞ்சுவார். லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும்னு யாருடைய அவதாரம் ஏற்பட்டதோ அந்த சம்பந்த பெருமான் அந்த ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதிக்கு முன்னால வந்து அவரை தொழறார். செம்பன் மலைக்கொடி தழுவ குழைந்து அருளும் திருமேனி கம்பரை வந்து எதிர் வழங்கும் கவுனியர்தம் காவலனார் பம்பு துளி கண் அருவி பாய்ந்து மயிர் புலகம் வரத்து அம்பெருகு மனக்காதல் தள்ள நிலமிசை தாழ்ந்தார். ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில முன்னால வந்து நிற்கிறார். அந்த ஈசன் எப்படிப்பட்டவர்னா செம்பொன் மலைக்கொடி தழுவ குழைந்தருளும் திருமேனி, அந்த தங்க மலை மாதிரி இருக்கு இவவானுடைய பெண் மலைக்கொடி. அவருடைய இளம் பெண்ணா இருக்கிற உமையம்மை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க அப்படியே குழஞ்சு போயிட்டாராம் ஈசன். அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க வந்து ஈசன் இந்த பாகவதத்துல வந்து
சுதாமாவோட சரித்திரம் வரப்போ ஒரு கடைசியில வியாசர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் போடுவார். யார வந்து ஜெயிக்கவே முடியாதோ அஜித்தன், ஜெயிக்க முடியாதவன் வந்து பராஜிதம் ஆயிட்டார், தோத்து போயிட்டார். எப்படி தோத்து போறாரு அப்படின்னா அன்புக்கு மட்டும். யார் வந்து தன்னை சின்சியரா கமிட்டடா அன்போட வந்து வணங்குறாளோ அவளுக்கு ஈசன் அப்படியே உருகி போய் தண்ணியே கொடுத்து விடுறாரு. நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு இதுல திருவாச்சகத்துல, உன்னை யார் தெரிஞ்சுக்க முடியும்? உன்னோட சரீரத்திலேயே ஒரு பாகம் எடுத்துட்டு இருக்கிற உமையம்மையால உன்னை தெரிஞ்சுட்டு இருக்க முடியுமோ? உன் கூடவே இருக்கக்கூடிய அங்க பரிவாரங்கள் இல்ல தேவதைகள் உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவ அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு விட முடியுமோ? உன் பால் அன்பு கொண்டவர்களுக்கு மட்டும்தான் உன்னை வந்து உண்மையா தெரிஞ்சுக்க முடியும். பக்தியாமாம் அபிஜானாத்தி சொன்னார் இல்லையா கீதையில. உண்மையான அன்புக்கு மட்டும் அழகி கொடுக்கிற ஈசன். அவர் வந்து குழைந்து அருளும் திருமேனி. அவள் வந்து உண்மையான அன்போட தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்க அவள் பூஜைக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணின அந்த ஏகாம்பரேஸ்வரர். அவரை எதிர்க்க வந்து அவர் சந்நிதியில நிற்கிறார். அந்த கவுண்டின்ய கோத்திரத்துல பிறந்த சீர்காழி பிள்ளையார். அவருக்கு வந்து கண்கள்ல இருந்து ஆனந்த ஜலம் அப்படி அருவி மாதிரி பெய்யறது, ஆனந்த கண்ணீர் அருவி மாதிரி பெய்யறது. சரீரம் முழுக்க வந்து மயிர் புலகம் ஏற்பட்டு அம்பெருகு மனக்காதல், ஆந்தரிகத்தில இருந்து அப்படியே அன்பு வந்து பெருக்கெடுத்து அவரை பிடிச்சி தள்ளறதான். வெள்ளம் மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து நம்மளை பிடிச்சி தள்ளினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பெருகு மனக்காதல் தள்ள நிலைமிசை தாழ்ந்தார். அன்பு பிடிச்சி தள்ளி விட்டதுனால கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படியே ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில வந்து கீழே சாஷ்டாங்கமா விழுந்து அவரை நமஸ்காரம் பண்றார். பல முறையும் பணிந்து எழுந்து பங்கையே செங்கை முகிழ்ப்ப மலரும் முகம் அளித்த திருமணி வாயால் மறையான் என்று உலகுய்ய எடுத்து அருளி உருகிய அன்பு என்பு உருக்க நிலவு மிசை முதல் தாளம் நிரம்பிய நீர்மையில் நிகழ. பலமுறை அந்த ஈஸ்வனுடைய பிரசன்ஸ உள்ள வாங்கிட்டு அவருக்கு ஆந்தரிகம் அப்படியே உருகிறது. அதோட எக்ஸ்பிரஷனா திருப்பி திருப்பி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார் எழுந்து. அப்புறம் செந்தாமரை போன்ற தன்னுடைய திருக்கைகளை மேல குவிச்சுண்டு தாமரை போன்ற தன்னுடைய முகத்துல இருக்கிற திருவாய் மணி வாயால வேதத்தை பாடக்கூடிய அந்த திருவாயால வந்து லோகமெல்லாம் க்ஷேமமா இருக்கும்படியா பதிகம் பாடுறார். மறையான் அப்படின்னு தொடங்கி லோகத்துக்கு பெரிய அனுகிரகமா இருக்கக்கூடிய அந்த பதிகம் பாடுறார். உருகிய அன்பு என்பு உருக்க, ஆந்தரிகம் அப்படியே உருகி அதோட இஃபெக்டா வந்து எலும்பெல்லாம் உருகி அது வந்து ஈசனுக்கு அந்த பதிகத்தை சமர்ப்பணம் பண்ணி அவர் முன்னால வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார். அந்த பதிகம் வந்து மறையான் இரண்டாம் திருமுறை 12வது பதிகம். பண் வந்து இதழம். இரண்டாம் திருமுறை 12வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மறையானை மாசிலா புஞ்சடை மல்கு வெண்பிறையானை பெண்ணொடு ஆணாகிய பெம்மானை இறையானை ஏர்கொள் கட்சி திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காது எனது உள்ளமே. நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிகம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியான் கச்சியே கம்பம் மேக கரை கண்டனை நச்சியே தொழுமின்னும் மேல் வினை நையுமே. பாராரும் உழவ மொந்தை குழல் யாழ் ஒலி
சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லதோர் ஏறார் பூங்கச்சியே கம்பனை எம்மானை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராரே குன்றையேக்கும் நெடு வெண்மாடக் கொடி கூடிப்போய் மின்கேக்கும் முகில்கள் தோயும் வியன் கட்சியுள் மன்று ஏக்கும் மல்கு சீரான் மலி ஏகம்பம் சென்று ஏக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே சடையானை தலை கைகேந்தி பலி தருவார்த்தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் கலி கட்சியுள் உடையே பொன்மலரும் பொன்மலரும் கம்பை கரை ஏகம்பம் உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே மழுவாளொடு எழில்கொள் சூலப்படை வல்லார்தம் கெழுவாள் ஓர் இமையார் உச்சி உமையாள் கங்கை வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம் தொழுவாரே விழுமியார் மேல் வினை துண்ணாவே விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார் கண்ணுளார் கழலின் வெல்வார் கரிகாலனை நண்ணுவார் எழில் கொள் கட்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே தூயானை தூயவாய் அம்மறை ஓதிய வாயானை வாழறக்கண் வலி வாட்டிய தீயானை தீதில் கட்சி திரு ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே நாகம் பூண் ஏறது ஏறல் நரும் கொன்றை தார் பாகம் பெண் பலியும் ஏற்பர் மதை பாடுவர் ஏகம்பம் மேவி ஆடும் இசை இருவர்க்கும் மாகம்பம் அறியும் வண்ணத்தவன் அல்லதே போதியார் பிண்டியார் என்று இவர் பொய் நூலை வாதியா வம்பின் அம்மான் எனும் கட்சியுள் ஆதியார் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின் நும்மேல் வினை நில்லாவே அந்தன் பூங்கட்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழி ஊரன் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பாடியாட கெடும் பாவமே கட்சியே கம்பனை அம்மானே ஞான சம்பந்தன் சொல் பாடியாட கெடும் பாவமே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மறையானை மாசிலா புஞ்சடை மல்கு வெண்பிறையானை. ஈசன் வேதம் அப்படிங்கிற சப்தராசிய லோகத்துக்கு கொடுத்தவர். அதனாலையும் அவர் மறையான். எப்பவும் வாக்குல அந்த வேத மந்திரங்களை ஓதிண்டே இருக்கிறவர் சுஸ்வரமா. அதனாலும் மறையான். வேதத்துக்கு பொருள் சொன்னவரும் அவர்தான். அதனாலும் மறையான். மறையானை மாசிலா புஞ்சடை மல்கு வெண்பிறையானை. ஒரு குற்றம் இல்லாத வெளவெளேர்னு இருக்கிற அந்த சந்திரனுடைய ஒரு சின்ன கலை, சின்ன அம்சம் அந்த சந்திரனோட. அதை
ஜடையில வந்து அழகா ஆபரணமா சூடியிருக்கார். பெண்ணோடு ஆண் ஆகிய பெம்மானை தன்னுடைய 2 அம்சங்கள், இருப்புங்கிற தன்மை, இயக்கம்ங்கிற தன்மை, 2யும் காட்டும் விதமா ஒரு பாகம் ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் உருவம் கொண்டவர். அவர் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆணலன் பெண்ணலன் அழியும் அலம். அதாவது எந்தவித இண்டிகேஷனும் இல்லாதது. இது இந்த தன்மையானது அப்படின்னு சொல்ல முடியாத பொருள் தான் அது. அது தெரிஞ்சுக்கிறவாலும் இல்லை. பல இடங்கள்ல வந்து அரிதற்கு அரியானை அப்படியெல்லாம் வரும். தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானவர் அப்படின்னா ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு போட்டிருக்கு. ஏன் அவரை யாரும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு அந்நியமா வேற யாரும் இல்லை. அதனால தெரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ரோசஸ் இல்லை, அதுவா ஆகிறதுதான் முடியும். ஆக மொத்தம் அப்படி ஏகமா இருக்கிற பொருள் தன்னுடைய 2 தன்மைகளையும் காட்டும் விதமா ஒரு அர்த்தநாரீஸ்வர ரூபம் தரிச்சிருக்கிறவர் பெண்ணோடு ஆணாகிய பெம்மானை, இறையானை, எல்லாத்துக்கும் அதிபதியா. அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாத்துக்கும் அதிபதி. இஃப் சம் அது என்ன பர்சனாலிட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு, சம் ஒன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. If there is some force that is ruling over the entire manifestation, it is that. It is not he, she or it or அது ஒரு பொருள். அதுதான் வந்து இந்த சகல இயக்கங்களுக்கும் அதிபதியா அது எல்லாமே அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிற பொருள். ஏர்கொள் கட்சித்திரு ஏகம்பத்து உறைவானை, ரொம்ப வசந்த ஸ்தலமா இருக்கக்கூடிய அழகான ஸ்தலமா இருக்கக்கூடிய திருக்கட்சி ஏகம்பம்ங்கிற ஸ்தலத்துல கோயில் கொண்டு அங்க எழுந்தருளி இருக்கிற ஈசனை அல்லது உள்காது எனது உள்ளமே, அந்த பொருள் அல்லாதுக்கு என்னோட ஹிருதயம் வந்து வேற எதுலையுமே ஈடுபடாது. அதாவது என்ன செயல்ல வந்து நம்மளுக்கு ஈடுபட வேண்டி இருக்குங்கிறது வந்து யாருக்கும் ஃப்ரீடம் இல்லை. அண்ணாமலையானதான் சொல்லுவார், என்ன நடக்கிறதுக்கு இருக்கோ நடக்கும், என்ன நடக்கிறதுக்கு இல்லையோ நடக்காது. அது வந்து யாரோட ஃப்ரீடம்லயும் இல்லை. சூசிங் ஒன்ஸ் ஆக்ஷன், வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன். அதாவது ஒன்ஸ் ஆப்ரேஷன் இன் த வேர்ல்ட் இஸ் நாட் தேர் சாய்ஸ், பட் டு பி ஃப்ரீ ஆஃப் those operations is definitely for you. தேவராஜ முதலியார்ட்ட தான் சொல்லுவார், என்ன நடக்கிறதுக்கு இருக்கோ நடக்கும், என்ன நடக்கிறதுக்கு இல்லையோ அது நடக்காது, என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் நிம்மதியா இருக்கிற ஃப்ரீடம் உமக்கு இருக்கு போய். அவ்வளோ பெரிய ஆஸ்வாசம் இல்லையா? ஏதாவது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இவா இப்படி இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அவா அப்படி சொன்னாதான் சந்தோஷமா இருப்பேன். இவ நம்மளோட நிம்மதியோட கொக்கி 10 இடத்துல மாட்டின்னு இருந்ததுன்னா அப்புறம் நம்ம எப்பதான் நிம்மதியா இருக்கிறது? அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காரு பகவான். என்னது உள்காது எனது உள்ளமே, அந்த போக்கஸை வந்து அந்த எந்த பொருள் மேல வைக்கணுமோ அது மேல வச்சோம்னாக்க அது அது எப்பயுமே ஆனந்த கனமா இருக்கிற பொருள். அது மேல கவனத்தை வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதுதான் அருள், அதுதான் கிருப்பை. ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கிறது, நினைச்சது நடக்கிறது, பிடிச்சது கிடைக்கிறதுங்கிறது அது அது ஏதோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்ல அதுவும் ஒரு அருள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் அது அருள். இல்லாட்டி அது வந்து தட் இஸ் டேக்கன் டு ஃபீட் த ஈகோ, அது வந்து அருளா ஆகாது. அசுராலோட சரித்திரம் எல்லாத்தையும் இப்படிதான் பார்க்கலாம். ஈசன் தான் வரம் கொடுப்பாரு, எல்லாரும் வரம் கொடுப்பார், க்ஷேமமா வாழலாமே, வாழ முடியல. ஏன்னா அந்த சக்தி எல்லாம் வந்து விபரீதமான பொருட்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணிவிட்டான்னாக்க அதுவே வந்து சாபமா போயிடுறது. அதுதான் எல்லாம் ரிலேட்டிவ் தான். எது நல்லது எது கெட்டதுன்னா நத்திங் இஸ் அப்சல்யூட்லி குட் ஆர் பேட். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்து ஒன்னொன்னும் குட் அண்ட் பேடு. இவர் வந்து சொல்றார், அதனால எதுல கவனத்தை வச்சுக்கணுமோ அதுல வச்சுக்கணும், வச்சுட்டாக்க எல்லாம் மங்களகரம். அப்புறம் அதுல ஒன்றும் மோசமானதுங்கிறதே வராது. அப்பதான் அந்த டியூவாலிட்டியை வந்து கடந்து போக முடியும். அதுலயே செட்டா இருக்கேங்கிறார். அவரை அல்லாது உள்காது எனது உள்ளமே, எந்த பொருள் மேல கவனத்தை வச்சுக்கணுமோ அந்த பொருளையே வந்து ஆல் மை ஃபோக்கஸ் இஸ் டோட்டலி பாய்ஸ்ட். அதை விட்டு வேற எதுலையும் வந்து என்னோட
அட்டென்ஷன் வந்து வேற எதுலையுமே போகாது. அந்த பொருள் தான் இந்த கட்சி ஏகம்பத்துல ஆனந்தமா கோயில் கொண்டிருக்கு. ஐ எம் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். நொச்சியே வன்னி கொன்றை மதி கூவிளம் உச்சியே புனைதல் வேடம். ஈசன் அந்த பொருள் அது ஒரு பர்சனல் ஃபார்ம். அதுவும் கிருப்பையினாலதான். நான் ஒரு உருவத்தோட இருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு உருவத்தோட இருக்கிற பொருள் கிட்டதான் ரிலேட் ஆக முடியும். ஒரு பொருள் இருக்கு, அது நீ பார்க்க முடியாது, அது ஒன்றும் பேசாது, அதோட சப்தம்லாம் காதுல விழாது, நீயும் அதுகிட்ட பேச முடியாது, ஒன்றும் காதுலையும் விழாது, அதுக்கு ஒரு ஃபீச்சரும் இல்லை, மனசால அதை நினைக்கவும் முடியாது, புத்தியால் அதை அனலைஸ் பண்ணவும் முடியாது, அதுகிட்ட ரிலேட் ஆகுது அப்படின்னா எப்படி ரிலேட் ஆகிறதுனே தெரிய மாட்டேங்கிறது. அந்த பர்சனல் லிமிட்டேஷன் இருக்கிற ஜீவனுக்கு வந்து ரிலேட் ஆகிறதுக்காக அது ஒரு ரூபம் பூண்டிருக்கு. அந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதோட திருமுடியில இருந்து திருமுடி தியானம் அங்கங்க பதினே பதியங்கள்ல நொச்சி இலை, அது அது ஒரு மரம். அதோட இலை, வன்னி மரத்தோட பூ, கொன்றை புஷ்பம், சந்திரகலை, வில்வம், அதெல்லாம் வந்து தலையில தரிச்சுட்டு இருக்காரு. உச்சியே புனைதல் வேடம், அதெல்லாம் தலையில தரிச்சுட்டு இருக்கிற ஒரு ரூபத்தை பூண்டிருக்கு அந்த பொருள். விடை ஊர்தியான் ரிஷபத்தை வாகனமா கொண்டு, அதாவது தர்மத்துக்கு பிரதீகமா இருக்கக்கூடிய ரிஷபத்தை தனக்கு வாகனமா கொண்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு லோகத்துல. கச்சி ஏகம்பம் மேய கரை கண்டன். காஞ்சிபுரத்துல அந்த கச்சி ஏகம்பம்ங்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல கோவில் கொண்டிருக்கிற இந்த ஈசன் லோகத்தை பூரா ரக்ஷ பண்றதுக்காக ஒரு காலத்துல இந்த ஆலகால விஷம் வந்து வந்ததே, அதை எடுத்து தன்னுடைய கழுத்துல குடிச்சு நான் அதை எடுத்து பானம் பண்ணி அதை கழுத்தோட நிறுத்திண்டு, அதனால கழுத்துல ஒரு பிளாக் மார்க்கோட இருக்கக்கூடியவர். கரை கண்டனை நச்சியே தொழுமின் நும்மேல் வினை நையுமே. இந்த பரம கிருப்பை கொண்ட அந்த மூர்த்தி வந்து இந்த கட்சி ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கு. அதையே நாடி அதையே சமீபிச்சு அதை தொழுங்கோ, உங்களை படுத்தக்கூடிய வினை பயன், அதாவது கர்ம வினை. நான் அந்த கருத்திருத்துவத்தினால பண்ணக்கூடிய எந்த கர்மாவா இருந்தாலும் வந்து ஜீவனை பந்திக்கிறது. நல்ல கர்மா கெட்ட கர்மா அதான் சொன்னேன், நல்லது கெட்டதுங்கிறதுலாம் ரிலேட்டிவ் தான். அதை நான் தான் பண்றேங்கிற பாவத்தோட கர்மால ஈடுபட்டாக்க அந்த பலனை வந்து அனுபவிக்க வேண்டி வருது அந்த ஜீவனுக்கு. அந்த வினை பயன்கள்லாம் வந்து தளர்ந்து போய் உங்களை விட்டு நீங்கணுமா, இந்த கட்சி ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கிற பொருளையே நாடி அதையே தொழுங்கோ. பாராறு முழவம் மொந்தை குழல் யாழ் ஒலி சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லதோர் ஏறார் பூங்கட்சி ஏகம்பன். அந்த ஸ்தலத்துல இருக்கிற அடியார்கள் அந்த ஈசன் பால் அன்பு கொண்டு எப்பவும் அவரோட ஸ்மரணையிலேயே வந்து அவரை ஸ்துதி பண்ணி பாடி ஆடிண்டு பலவிதமான வாத்தியங்கள்லாம் கோஷம் பண்ணிட்டு மங்களகரமான வாத்தியங்கள்லாம் வாசிச்சு கோஷம் பண்ணிட்டு அந்த ஈசனை அன்போட தொழுதுட்டு இருக்கா. முழவு அது இந்த தாளவாத்தியம், மிருதங்கம் கட்டம் அந்த மாதிரி இருக்கிற தாளவாத்தியம், மொந்தை அதுவும் ஒரு அடிக்கிற ஒரு வாத்தியம், புல்லாங்குழல் யாழ் இந்த வீணை மாதிரி தந்தி வாத்தியம், அதோட சப்தங்கள்லாம் எப்பவும் அழகா கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் அன்போட பாடுறது துவனி. சீராலே பாடல் ஆடல் சிதைவில்லதோர் ஏறார் பூங்கட்சி. அது அப்படி ஒரு வைபவமான ஸ்தலம். அது ரொம்ப மேன்மை பொருந்திய இந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரே, எம்மானை கம்பனை எம்மானை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராரே. அதாவது இது பர்சனலா எடுத்துக்க கூடாது. கட்சி ஏகம்பரை வந்து வழங்காதவர்களுக்கு வந்து நல்லது வராது அப்படின்னு அந்த பர்சனலா ஒரு இதுவா அந்த மாதிரி லிமிட்டட் வஸ்துவா எடுத்துக்கப்படாது. அந்த பரம்பொருளை நாடாதவர்கள், அது பரம்பொருள் தான் கட்சியில கோவில் கொண்டிருக்கு, பர்சனல் காட் இல்லை, அந்த பொருளை நாடாதவர்களுக்கு வந்து சேராதார் இன்பமாய நெறி சேராரே. அவளுக்கு வந்து அமைதி நிம்மதிங்கிறது வந்து என்னன்னே தெரியாது. அதாவது அது இந்த டியூவல் சென்ஸ்ல அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம சாமர்த்தியத்துல பண்ணிடுறோம்னு பண்றவாளுக்கு தன்னோட சாமர்த்தியத்தினால அதை அடைய முடியாது. அந்த பரம்பொருளுக்கு வழங்கி கொடுத்து அதோட ஆசிரியத்துல இருக்கிறவாளுக்கு தான் வந்து இன்ப நெறி, ஆனந்தமா இருக்கிற வழி வந்து
அதோட அனுகிரகத்தினால வந்தாதான் உண்டு. எந்த ஜீவனோட சாமர்த்தியத்தினாலயும் அது சம்பாதிச்சு விட முடியாது. இன்பமா அந்நெறி சேராரே. குன்று ஏய்க்கும் நெடுவெண் மாட கொடி கூடி போய் மின் தேய்க்கும் முகில்கள் தோயும் வியன் கட்சியுள். ஸ்தலத்தோட வர்ணனை. குட்டி குட்டி குன்றுகள் மாதிரி, குட்டி மலை மாதிரி இருக்காங்க அடியார்கள் வாழக்கூடின வீடுகள், மாடங்கள், பெரிய பெரிய மாடங்கள். அது வந்து குன்று ஏய்க்கும் நெடு வெண் மாடம். மலையெல்லாம் வந்து வெட்கப்படுற மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய மாடங்கள், மேல கொடிகள்லாம் கட்டி பறக்க விட்டுருக்கா. மின் தேய்க்கும் முகில்கள் தோயும் வியன் கட்சி. மேல போற மேகங்கள்லாம் வந்து அப்படியே வானத்தை தேய்ச்சிட்டு போற மாதிரி அதை வந்து ஃபிகர் பண்ணியிருக்காரு. மின் தேய்க்கும் முகில்கள், ஆகாசத்தை தேய்ச்சிண்டே அப்படியே அதுகிட்ட உரசிண்டே போய் அது தேய்க்கிற மாதிரி இருக்கிற முகில்கள், இந்த மேகங்கள்லாம் வந்து அந்த மாடங்கள் மேல அப்படியே ஒட்டிண்டு தேய்ச்சிண்டு போறதாம். அத்தனை ஒசரமா இருக்கு ஆகாசத்துல, அத்தனை ஒசரமா இருக்கு இந்த மாடங்கள். அதாவது அங்க வாழறவாள்லாம் அப்படி க்ஷேமகரமா வைபவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பெருமை வாய்ந்த அந்த கட்சி மாநகர்ல மண் தேய்க்கும் மல்கு சீரான் மலி ஏகம்பம். மன்று ஏய்க்கும் மல்கு சீரான். ஈசன் வந்து ஆக்சுவலா மன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சபை, ஒரு சதஸ் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து he talks ஒரு சபைன்னு கூடினா அதுல எல்லாத்தையும் விட வைபவமா எல்லாரோட கீழ்படுத்துறதுன்னா அது வந்து இட் இஸ் நாட் கம்பேரிசன். தன்னுடைய பிரசன்ஸ்னால, தேஜஸ்னால வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அவ்வளோ வைபவம் பொருந்திய ஏகாம்பரேஸ்வரர். மன்று ஏய்க்கும் மல்கு சீர், அத்தனை வைபவமா அவருக்கு. அவருடைய சீர்மை வந்து எவ்வளோ பேர் கலெக்ட் ஆனாலும், எப்பேற்பட்ட தேவதைகளா யாரா இருந்தாலும் எல்லாரையும் விட கடந்த சீர்மை வாய்ந்த அந்த ஏகம்பன் சென்று ஏய்க்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே. அவருடைய சந்நிதியை நாடி தன்னுடைய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அவரை சித்தத்துல நிறைச்சிண்டு அதை அப்படியே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியவர்களுக்கு வினை சேராவே. அவளுக்கு எந்த பிராரப்த கர்மாவும் வந்து அவளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. சடையானை தலை கை ஏந்தி பலி தருவார் தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் கலிக்கட்சியுள். ஈசன் வந்து ஜட்டையை தரிச்சுன்னு இருக்கார். தலையெல்லாம் ஒன்றும் ஹேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ணெயெல்லாம் தடவி வாரி கீரி அதை வந்து ரொம்ப சிம்பிளா ஜடையா தரிச்சுன்னு விட்டார். தலை கை பிக்ஷா பாத்திரமா கையில இணந்த வச்சுட்டு இருக்காருன்னா ஒரு பிரம்ம கபாலம் இல்ல, ஏதோ இடுகாட்டுல இருந்து பொறுக்கின்னு வந்த ஒரு மண்டவோடு. தலை கை ஏந்தி பலி தருவார்தம் கடையே போய் எடுத்துட்டு பிக்ஷா பாத்திரமா அந்த மண்டவோட கையில எடுத்துட்டு யாரு பிக்ஷை போடுவாளோ அவ வீட்டுக்கா போறாராம். அதாவது அவர் பால் அன்பு கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களை தேடி அவர் அவ ஆத்து வாசல்ல போய் எனக்கு பிக்ஷையை போடுவோன்னு கேட்டு அவ வரத்தை அவளுக்கு அனுகிரகம் பண்றவர். கடையே போய் மூன்றும் கொண்டான். சரி, பிக்ஷைய போய் வாங்கிட்டு அவருக்கு என்ன பசியா, அவ போடுற சாப்பாடை வாங்கி சாப்பிடணுமா, அவருக்கு என்னன்னாக்கா அவளுடைய மும்மலங்களையும் அப்படியே எடுத்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றான் பிக்ஷாடன மூர்த்தியா வீடு வீடா போய். கடையே போய் மூன்றும் கொண்டான் கலிக்கட்சியில். அவர் தான் இந்த அழகான கட்சி ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கார். உடைய பொன் மலரும் கம்பை கரை ஏகம்பம். பக்கத்துல வந்து அந்த கம்பா நதி பிரவாகமா போறது. அதோடைய அந்த ஜலத்தோட ஜலம் வந்து இட் மேக்ஸ் தி பேங்க்ஸ் வெரி ஃபெர்டைல். அப்படியே தங்கம் விளையறா மாதிரி, தங்கம் விளையறா பாருன்னா அத்தனை ஒசந்த பொருட்கள்லாம் வந்து செழிப்பா அப்படி இருக்கும்படியா அந்த கம்பா நதி வந்து பிரவாகமா போயிட்டு இருக்கு. அது கரையில வந்து இந்த ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கார் ஈசன். ஏகம்பம் உடையானை அல்லது உள்காது எனது உள்ளவமே. இப்படி வைபவமா அனுகிரகம் மூர்த்தியா இருக்கிற ஈசனை தவிர்த்து வேற எதையும் என்னுடைய சித்தம் வந்து டீப்பா உள்ள எடுத்துக்கவே உள்குதல். உள்காது எனது உள்ளமே. அது ஆந்தரிக பாய்ஸ். அவர் மேல இல்லாதக்கு வேற எந்த பொருளையும் எனக்கு கிடையாது. மழுவாளோடு எழில்கொள் சூலப்படை வல்லார்தம்
கெழுவாளோர் கெழுவாள் ஓர் இமை இமையார் உச்சி உச்சி உமையாள் கங்கை. ஓகே. அது ஈசன் வந்து தன்னுடைய அழகிய திருக்கரத்துல வச்சுட்டு இருக்கிற பொருட்கள் என்னன்னா மழுவாள். அந்த தாருகாவனத்து ரிஷிகள்லாம் வந்து அவரை வதம் பண்ணணும்னு ஏவின ஆயுதங்கள்ல அதுவும் ஒண்ணு. நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த கோடலி மழுவாள் படை. அதை வந்து தன்னுடைய வலது கை கரெக்ட் வலது கையில அந்த மழுப்படையை பிடிச்சுட்டு இருக்கார். இன்னொரு கையில வந்து திரிசூலப்படையை பிடிச்சுட்டு இருக்கார். வல்லாதம் கெழுவாளோர் இமையார் உச்சி உமையாள் கங்கை. அவர் வந்து அல்டிமேட் கிளென்சர். அதுக்கு பிரதீகமா தன்னுடைய ஜடையில வந்து கங்கா தேவியை தரிச்சுட்டு இருக்கார். உமையம்மைய கூடவே வச்சுட்டு இருக்கார். ரெண்டு பேருமே, அதாவது உமையம்மை வந்து ஈசனுடைய சித் சக்தி. தன்னை ஆசிரியிக்கிற ஜீவன்களை எல்லாம் வந்து அந்த பரம்பொருளை நோக்கி அதுகளோட எனர்ஜிஸ் எல்லாம் வந்து பிரவர்த்திக்க கூடினது. அதனால்தான் நம்ம மார்கழி மாசம் திருவம்பாவையில அம்மைய வந்து நம்மளுக்கு வழிகாட்டியா வச்சுட்டுதான் நோன்பு இருக்கிறது. அவ்வளவு சுத்தம் பண்றவள். அதாவது திருவம்பாவையிலயும் அதான் சொல்றார், யாருக்கு ஈசனை அனுகிரகம் பண்ணணும்னு பாக்குறாரோ அவ வீட்டுக்கு வந்து முதல்ல உமையம்மையை போய் அனுப்பி வைப்பாராம். அவள் வந்து கோதாட்டி நம்மள ஈசன் கிட்ட சேர்த்து வைப்பாள். நம்ம கிட்ட இருக்கிற குற்றம் குறைகள். ஈசனுடைய அருள் வந்து எப்பயும் எல்லாருக்கும் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அவர் பார்ஷியாலிட்டி கிடையாது. அவருடைய அருளுக்கு நம்ம பாத்திரமாகறதுக்கு தடையா நம்ம கிட்ட என்ன குற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் நீக்கி தர சக்தி உமையம்மை. அவளையும் கூட வச்சுட்டு இருக்கார். தன்னுடைய சுத்தம் பண்ணக்கூடிய தன்மையை காட்டும் பிரதீகமா கங்கா தேவிய தலையில தரிச்சுட்டு இருக்கார். வழுவாமே மல்கு சீரால் வளர் ஏகம்பம். அது ஏகாம்பரேஸ்வரரோட சீர்மை, அவருடைய கிரேட்னஸ்ல வந்து ஒரு வழுவல் ஒரு பிளாக் மார்க் கிடையாது. அப்படி வைபவமா எழுந்தருடைய இருக்கார் ஏகம்பத்துல அந்த ஈசன். தொழுவாரே விழுமியார். அந்த ஸ்தலத்துல போய் அந்த ஈசனுடைய வைபவத்தை உணர்ந்து அவரோட பிரசன்ஸ்ல வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அடியவர்களுக்கு வந்து விழுமியர்னு ஆக்சுவலா ஞானிகள்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ற அடியவர்களுக்கு ஈசன் வந்து தன்னுடைய தன்மையை வந்து அப்படியே உணர கொடுக்கிறார். அதனால ஏகம்பம் தொழுவாரே விழுமியார். ஏகாம்பரேஸ்வர அந்த பரம்பொருள் ஏகம்பத்துல இருக்கே, அதுக்கு போய் சமர்ப்பணம் பண்றவாளுக்கு தான் வந்து அந்த ஞானம் சித்திக்கிறது. அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அவ மேல் வினை துண்ணாவே. என்னதான் அந்த ஜீவனுக்கு வந்து பிராரப்த கர்மா இருந்தாலும் அந்த பிராரப்த கர்மாவுக்கு வந்து அதுக்கு ஒன்றும் பவரே இருக்காது அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு. அந்த ஈசனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கிறப்போ வந்து அவளுக்கு எந்த வினைப்பயனும் அவளை கஷ்டப்படுத்தாது. விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார், கண்ணுளார் கழலின் வெல்வார் கரிகாலனை, நன்னுவார் எழில் கொள் கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரமே. அந்த ஈசனுடைய வைபவங்கள். அலங்காரம்னா ஏதோ ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, அது வந்து ஆக்சுவலா அழகு அலங்காரம்ங்கிறதே வந்து அந்த தன்மையினால வருது, ஏதோ லுக்ஸ் கிடையாது, அது ஆந்தரிகம். அவருடைய அந்த ஏகம்பத்தி ஈசனுடைய அலங்காரம், அவருடைய வைபவம், அவருடைய அழகு என்ன அப்படின்னாக்க, விண்ணுளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார். தேவதைகளுக்கு ரிஷிகளுக்கு அப்பப்ப யாருக்கு வந்து அந்த வேதத்தினுடைய உட்பொருள் தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளுக்கு எல்லாம் வந்து அதை விரிச்சு ஓதுவார். அது என்னங்கிற அந்த அனுபவத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஈசன். தட்சிணாமூர்த்தியா சனகாதிகளுக்கு வந்து இருந்ததை இருந்து காட்டி அது உணர கொடுக்கக்கூடியவர் அது ஏகாம்பரேஸ்வரர். கண்ணுளார் கழலின் வெல்வார் கரிகாலனை, தன்னை அன்போடு ஆசிரியக்கூடிய அடியார்களுக்காக எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் அதை ஜெயிக்க வல்லவர். அதை காட்டும் விதமா தான் வந்து நம்ம மார்க்கண்டேயருக்காக யமனியே வந்து வதம் பண்ணின கால சம்ஹார மூர்த்தியா இருக்கார். அதாவது எந்த ஜீவனாலையும் கடக்க முடியாத பவர்ங்கிறது டைம்ங்கிற எலிமெண்ட். அவர் ஆசிரியிச்சாக்கா அதையும் கடந்து போலாம் அப்படிங்கிறத காட்டும் வகையா யமனை வந்து ஜெயிச்ச அந்த திருப்பாதங்களை உடையவர். நன்னுவார் எழில் கொள் கச்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார். அந்த
ரொம்ப அழகான ஸ்தலம். ரொம்ப வைபவமா இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த கச்சி மாநகர்ல இந்த ஈசன் கோயில் கொண்டிருக்கிற இந்த ஏகம்பம், அங்க கோயில் கொண்டிருக்கிற நம்ம அண்ணல் இருக்காரே, அவருடைய வைபவங்கள் இதெல்லாம். யாருக்கு வந்து தத்துவத்தோட உணர்வு வேணுமோ அதை உபதேசம் பண்ணக்கூடியவர், தன்னை அன்போட நாடி தனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்கிறவாளுக்காக எப்பேற்பட்ட சக்தியும் வீழ்த்த வல்லவர். அதுதான் வந்து இந்த ஏகம்பத்தி ஈசனுடைய அலங்காரம். தூயானை தூய வாய் அம்மறை ஓதிய வாயானை, வாழ் அரக்கன் வழிவாட்டிய தீயானை, தீதில் கச்சித்திரி ஏகம்பம் மேயானை, மேவுவார் என் தகை மேலார். என்ன வளையானை. அவர் வந்து தூயான். அவர் தான் வாசன்னு இன்னொரு வார்த்தை பார்ப்போமே நம்மள அப்பப்போ, இன்னும் வரதில்லை. இதுக்குள்ள ரொம்ப மண்டைய போட்டு இந்த வார்த்தை எல்லாம், அதாவது இந்த பரிசுத்தன் அப்படியெல்லாம் வரும் இல்லையா, நின்மலன் அப்படியெல்லாம் வரும் இல்லையா, அதாவது தூயான். அவரை வந்து அழுக்கு பண்றதுக்கு அவருக்கு அந்நியமா ஒரு பொருளும் இல்லை. அதுதான் ரியல் பியூரிட்டி. நம்ம ஆத்து குப்பையெல்லாம் அள்ளி பகதாது காம்பவுண்ட்ல போட்டுட்டு நம்ம ஆத்த கிளீனா வச்சுக்கிறதுங்கிறது வந்து டெம்பரரி கிளீன்லினஸ். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஒரு எனர்ஜி வரும். அது யாரோ ஒரு உருவத்துல வரும், இல்லை எப்படியோ வரும், காத்தா வரும், ஏதாவது வரும், அந்த குப்பையை அள்ளி திருப்பி நம்ம காம்பவுண்ட்ல போடுறதுக்கு. அது வந்து நாட் ரியல் கிளீன்லினஸ். இவர் தான் வந்து எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கின பூர்ணத்தை. அவரை அழுக்கு பண்றதுக்கு அவருக்கு அந்நியமா ஒரு பொருளுமே கிடையாது. அப்படி இருக்கிறவர் தூயான். தூய வாய் மறை ஓதிய வாயான். என்ன விளையாடு. அவருடைய வாக்கு அதுவும் தூயது. அவர் தூயவர், அவருடைய வாக்கும் அதாவது தூய்மையான வாக்குன்னா இந்த மனசுக்கு அப்பீல் பண்ணாம ஹிருதயத்துக்கு அந்த அனுபவத்தையே கொடுக்கும்படியா இருக்கிற வாக்குதான் வந்து தூய வாக்கு. நம்ம அண்ணாமலையானோட கேள்வி பதில், இந்த டாக்ஸ், ஏதோ நிறைய இருக்கு, அடியார்கள் ரெக்கார்ட் பண்ணினதெல்லாம் எல்லாம் பார்த்தாலும் அந்த எஃபெக்ட் கிடைச்சுட்டே இருக்கும். நம்ம யாரோட ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னுட்டு வார்த்தையே வராது. ஏன்னா அதுக்கு பேசணுங்கிற சங்கல்பமே கிடையாது. எதிர்க்க வந்து கேள்வி கேட்கிறவாளோட அந்த சமர்ப்பண பாவத்துக்காக அங்கேருந்து அந்த கைடன்ஸா அந்த வாக்கு வருது. அது அவ எந்த நிலையில இருக்காலும் அந்த நிலையில இருந்து அந்த எனர்ஜிய மூலத்துக்கு திருப்பும்படியான எஃபெக்ட் தான் அந்த வாக்குல இருக்கும். அதான் தூய வாய். தூய வாய் மறை ஓதிய. அம்ங்கிறது வார்த்தைக்கு அழகுங்கிற அர்த்தம் இருக்கு. அழகா வேதத்தை சுஸ்வரமா ஓதிட்டு இருக்காரு. அதாவது எல்லா ஜீவன்களும் க்ஷேமமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சவுண்ட் வைப்ரேஷன். அது பெரிய சப்த ராசி வேதங்கள்ங்கிறது எல்லாம் க்ஷேமமா இருக்கும்படியா இருக்கிற அந்த சவுண்ட் வைப்ரேஷன். அது எப்பவும் அழகா தன்னோட வாக்குல ஓதிண்டே இருக்கிறவர். மறை ஓதிய வாயானை, வாழ் அரக்கன் வழிவாட்டிய தீயானை. நம்ம ராவணன் தன்னோட வைபவத்தினால வந்து இந்த கைலை மலையை பெயர்த்து எடுத்துடுறோம் அப்படின்னு தன்னோட சாமர்த்தியத்துல வந்த ராவணனை வந்து அப்படியே மலைக்கு கீழே வச்சு நசுக்கி அவனுக்கு சிக்ஷை கொடுத்தவர். அதனால அவர் தீயவர். அந்த ஆக்சுவலா அனுகிரகம் தான் பண்ணினார். அதை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. வழிவாட்டிய தீயானை, தீதில் கச்சித்திரி ஏகம்பம் மேயானை. ஒரு குற்றம் இல்லாத அந்த கச்சி மாநகர்ல ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கிற அந்த ஈசனை மேவுவார் என் தலை வேளாறு. என்ன வளையானே. கச்சி ஏகம்பத்துல போய் அந்த ஈசனை வந்து சமீபிச்சு அவருக்கு சமர்ப்பணம் பண்றவா வந்து என் தலைக்கு மேல இருக்கிறவான்னு சம்பந்த பெருமான் சொல்றார். இது கொஞ்சம் ரேர் எக்ஸ்பிரஷன். இது நம்ம நம்பியார் சுந்தரர் பெருமான் வந்து அது என்ன ஊரு, கச்சூர் ஆலக்கோயில். அதுவும் கொஞ்சம் அந்த தொண்டை நாட்டு தலம் தான் அது. அது கொஞ்சம் காஞ்சிபுரம் போறவ சென்னை காஞ்சிபுரம் ரூட்ல ஏதோ அது மாதிரி இருக்கும். அங்க வந்து அங்க போய் நம்பியாரூர் தொழ போறச்சு அவருக்கு ஒரே பசி. ஏன்னா ஏதாவது கையில பேக் பண்ணிட்டா போறா, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாரா, ஒரே பசிச்சா ஈசனோட பொறுப்புன்னு அப்படியே யாத்திரை பண்றவா எல்லாரும். அதான் ஈசன் பல பேருக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கு இவருக்கு எல்லாம் எப்பெல்லாம் பசிக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்தலத்துக்கு வந்து என்ன பண்றார், ஒரு பிக்ஷை எடுக்கிற ஒரு ரூபத்துல அவர் முன்னால வர்றார். கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு நம்பியாரூர் வெளியில வந்து மதில் சுவர்ல அந்த பசி மயக்கத்துல அப்படி
சாஞ்சிட்டு நிக்கிறாராம். அவருக்கு முன்னால வந்து நின்னு ஈசன், ரொம்ப பசியா இருக்கீரோ, இங்கே இருங்கோ, நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கச்சூர் ஊர்ல இருக்கிற அந்த செட்டில் அந்த அங்க வாழக்கூடிய ஜனங்கள் வீட்டுக்கெல்லாம் வீடு வீடா போய் பிக்ஷை போடுங்கோ பிக்ஷை போடுங்கோன்னு தன்னுடைய கப்பறையில பிக்ஷை வாங்கிட்டு வந்து நம்பியாரூரர்கிட்ட குடுத்து சாப்பிடு பாக்குறாரு. அது அவரு கூட வந்தவாளும் எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுறா. அப்ப மறைஞ்சு போயிடுறார். அப்படியே உருகி போய் ஒரு பதிகம் பாடுறாரு. இப்படி போய் நீ எங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக நீ இது படம் படைக்கிற வெயில்ல ரோடுல வீடு வீடா நடந்துட்டு நீ பிக்ஷை எடுக்கிறிய பார்த்தா அடியார்களுக்கு எப்படிப்பா இருக்கும், கண்டால் அடியார் கவலாரே அப்படின்னு அந்த பதிகத்தோட திருக்கடை காப்புல சொல்லுவார் சுந்தரர் பெருமான். இந்த பதிகத்தை பாடுறவா வந்து என் தலை மேலாரே, பதிகத்தை பாடுறவாலே வந்து நான் வழிபடுற மூர்த்தி மாதிரி என் தலைக்கு மேல இருக்கிறவா அப்படின்னு. அவருக்கு ஏகாம்பரேஸ்வரர் கிட்ட இருக்கிற அந்த அன்புனால சம்பந்த பெருமான் சொல்றார், இந்த ஏகம்பம் மேயானை மேவுவார் என் தலை மேலாரே, அவ வந்து என் தலைய மேல வீட்டு இருக்கிறவர்கள். நாகம் பூண் ஏறது ஏறல் நரும் கொன்றை தார் பாகம் பெண் பலியும் ஏற்பர் மறை பாடுவர் ஏகம்பமே ஏகம்பம் மேவி ஆடும் இறை இருவருக்கும் மா கம்பம் அறியும் வண்ணத்தவன் அல்லனே. அந்த ஈஸ்வருடைய தன்மைகள்லாம் சொல்ற. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் வந்து ஒரு பர்சனல் ஃபார்ம் பூண்டிருக்கிறதுங்கிறது வந்து அடியார்களுக்காக இறங்கி வந்த நிலை. நாகம் பூண், அவ பூண்கிறது ஆபரணம். அவர் ஆபரணமா என்னத்த மேல போட்டு இருக்காரு அப்படின்னா எதுவும் நெக்லஸ் எல்லாம் இல்ல, பாம்பு விஷப்பாம்பை வந்து பூனா போட்டு இருக்காரு. ஏறது ஏறல் வாகனமா என்ன வச்சுட்டு இருக்கார், தேரோ யானையோ குதிரையோ இப்படி நல்ல ஸ்டேட்டஸ் சிம்பலோட இருக்கிற வாகனங்கள்லாம் அதுல ஒரு ரிஷபத்தை வச்சுட்டு இருக்கார். புஷ்பம் அலங்காரத்துக்கு என்னத்தை சூடின்னு இருக்காருன்னா அந்த கொன்றை பூ. அது ரொம்ப ஈஸியான பூ, அது பிரணவ ரூபமா இருக்கக்கூடியது, தொடுக்கவே வேண்டாம், அதுலயே அப்படி இப்படி ரிங் மாதிரி இருக்கும். அது வந்து புஷ்பமா நல்ல வாசனை கமழக்கூடிய கொன்றை புஷ்பத்தை தாரா கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்க. தன்னுடைய ஒரு பாகம் வந்து உமையம்மையனுடைய தன்மையை காட்டும் வகையா அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் கொண்டவர். பலியும் ஏற்பர், அவருடைய கிருப்பை வீடு வீடா அது எல்லாரும் என்ன நாடி வரட்டும் நான் அனுகிரகம் பண்றேன்னு கோவில உட்காந்துட்டு இல்லாதக்கு பிக்ஷாடன மூர்த்தியா பிக்ஷா பாத்திரத்தை எடுத்துட்டு அடியார்கள் வீட்டுக்கு போய் அவகிட்ட பிக்ஷே வாங்குற விதமா அவளுக்கு அனுகிரகம் பண்றவர். வேதத்தை பாடிட்டே இருக்கக்கூடியவர், வேத சப்தம் வாக்குல வரக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஈசன் ஏகம்பம் மேவி ஆடும் இறை, அவர் தான் இந்த கச்சி ஏகம்பம்ங்கிற ஸ்தலத்துல அப்படி ஸ்புரணம் ஆடும் இறைன்னா அங்க வந்து நடனம் ஆடுறார். பிசிக்கலா நடனம் ஆடுறதும் இருக்கு ஈசனுக்கு. அப்படியே ஹிருதயத்துல வந்து இருப்பு அப்படிங்கிற அந்த அனுபவம், இட் இஸ் எவர் ஃப்ரெஷ். நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் இருக்கேன், நான் இந்த இருக்கேனுக்கும் அந்த ரிவர்ல ஓடுற ஜலம் மாதிரி தான் நான் இருக்கேன்ற அந்த இருப்பு உணர்வு வந்து இட் இஸ் எவர் ஃப்ரெஷ். அப்படி ஸ்புரணமா இருக்கக்கூடிய அந்த ஏகம்பத்துல இருக்கக்கூடிய ஈசனை இருவருக்கும் மா கம்பம் அறியும் வண்ணத்தவன் அல்லனே. இருவர் அப்படிங்கிறது பிரம்ம விஷ்ணுக்கள், அவ ரெண்டு பேருக்கும் முன்னால ஒரு அக்னி ஸ்தம்பமா ஒரு ஜோதி ஒளி வடிவமா தோன்றினவர். அவ ரெண்டு பேராலையும் அறிஞ்சிக்க முடியாம, அவளோட சாமர்த்தியத்துக்கு அறிஞ்சிக்க முடியாம இருந்த அந்த ஈசன் தான் இந்த கச்சி ஏகம்பத்துல இருக்கிறவர். டைம் ஆயிடுச்சு, கிரிகிரின்னு பாத்துருவோமா? ரெண்டு பாடல் இருக்கு, முடிச்சுடுவோம். போதியார் பிண்டியார் என்று இவர் பொய் நூலை வாதியா வம்மின் மாயனும் கட்சியுள் ஆதியார் மேவியாடும் திரு ஏகம்பம் நீதியால் தொழுமின் நும்மேல் வினை நில்லாவே. இந்த போதி மரம், அது இந்த புத்தர்களுக்கு வந்து சேக்ரடா இருக்கக்கூடிய போதி விருட்சம், அந்த குரூப், அதாவது அந்த புத்திசமா சேர்ந்தவர்கள். பிண்டிகள் அது இந்த அசோக மரம், அதை சேக்ரடா கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஜெயின்ஸ் சமண மதத்தை சேர்ந்தவர்கள். அவளுக்கு வந்து அனுபவம் இல்லாததுனால அவளுடைய சேக்ரெட் புக்ஸ்ன்னு இருக்கே அது வந்து பொய் நூல். பொய் நூல்னா என்ன, அது வந்து அனுபவத்தை தராதது. தபஸுங்கிற பேர்ல என்னென்னமோ சரியைகள் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடியது.
அனுபவத்துக்கு வழி வகுக்காத உபதேசங்கள் அவளோடது. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ, இங்க வாங்கோ. இந்த மாமரத்துக்கு கீழே இந்த கட்சி ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கேன், அந்த ஆதிப்பொருள் ஆதியார் மேவியாடும் திரு ஏகம்பம், இந்த சிருஷ்டிக்கே ஆதியா இருக்கக்கூடிய பொருள் இந்த கட்சி ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கு, அதோட சந்நிதிக்கு வாங்கோ. நீதியால் தொழுமின், அவரை எந்த வழியில அவரை வழிபாடு பண்ணணுமோ அந்த வழியில அவர்கிட்ட அன்போட வழிபாடு பண்ணுங்கோ. நும்மேல் வினை நில்லாவே, அந்த ஜீவ பாவத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி போகிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். அந்த ஆதிப்பொருள் அவர்கிட்டே வாங்குவோ. அந்தன் பூங்கட்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழி காழி ஊரன் கலிக்கோவையால் சந்தமே பாட வல்ல தமிழ் ஞான சம்பந்தன். நல்ல அழகான குளிர்மையான புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அழகான இந்த கட்சி இந்த மாநகர்ல ஏகம்பத்துல கோயில் கொண்டிருக்கும் அம்மானை கந்தன் பூங்காழி, நல்ல அதே மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் வீசக்கூடியதும் குளிர்மையான புஷ்பங்களும் பூத்து குலுங்கக்கூடிய சீர்காழியைச் சேர்ந்த ஞான சம்பந்தன் கலி கோவையால், அழகான இந்த கோவை பாட்டால் அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஸ்துதி பண்ணி சந்தத்தோட பாடின இந்த ஞான சம்பந்தனுடைய பாடல், ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே. இந்த பதிகத்தை அன்போட பாடி ஆட அது பாடுறவாளுடைய பாப வினைகள் எல்லாம் அவளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை